பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். மருத்துவம் ரீதியாக, உடல் ரீதியாக என்ன விதமான பாதிப்புகள் வந்தாலும் விழிப்புணர்வு தகவலாக நமது நிகழ்ச்சி பயனுள்ள தகவலாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா அமைந்திருக்கு. அந்த வகையில இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் சனிதா ராஜன் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில அவங்க பேச போறது என்னன்னு நம்ம அவங்க கிட்ட கேட்டே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். எப்பவுமே தலைப்பு நம்ம ஸ்க்ராலிங்ல போவோம், அதை பார்த்து நானும் உங்கள்கிட்ட சொல்லவே தேவையில்லை, டைரக்டா கேட்கிறேன். இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேச வந்திருக்கீங்கன்னு நீங்களே சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எப்பவும் பேசுற டாபிக் தான், ஆனா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேனால கொஞ்சம் ஹோமியோபதி பத்தியும் எக்ஸ்ட்ரா பேசணும். பத்தி அப்படின்னு ஹோமியோபதி கண்டுபிடிச்சவங்களோட இன்னைக்கு பிறந்த நாள். சோ அதனால இன்னைக்கு ஸ்பெஷலா நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஹனிமன்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹனிமன் அவங்களோட பேரு, டாக்டர் ஹனிமன். அது இல்லாம ஜஸ்ட் டாபிக்கும் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிடுறேன். இன்னைக்கு பேச போறது பேக் பெயின் பத்தி. அதுல டிஃப்ரெண்ட் டயக்னோசிஸ் வரலாம். லம்பர் ஸ்பாண்டைலைசிஸ், சயாட்டிகா, இந்த மாதிரி விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். எஸ்பெஷலி அது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்ல எப்படி நம்ம கன்சிடர் பண்ணி கொடுக்குறோம், அத தான் இன்னைக்கு ஜாஸ்தியா பேச. ஓகே, நம்ம பேக் பெயின் எல்லாம் பிறகு பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோமியோபதி கண்டுபிடிச்ச பிறந்த நாளே, சோ அவருக்கு நம்ம மரியாதை செலுத்தும் பொழுது முகமாக முதல்ல அவரை பத்தி விவரங்கள் சொல்லிடுங்க. அவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு, எப்படி இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் உபயோகம் உள்ளதா மாத்தினாரு? இப்போ அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அலோபதிக் டாக்டர் தான். ஆனா அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. சில புக்ஸ் எல்லாம் டிரான்ஸ்லேஷன், அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். ஸோ நிறைய லாங்குவேஜஸ்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் இன்னொரு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி அவங்க நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது தான் ஒரு விஷயம் அவங்க நோட் பண்ணி, அதாவது சிங்கோனா பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், அது ரொம்ப நல்லது, மலேரியா இல்ல அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க அதுல ரீட் பண்ணாங்க. அதுல இருந்து தான் ரிசர்ச் பண்ணி இப்போ ஒரு மெடிசின் இல்ல ஒரு பிளான்ட் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்லயே ப்ரூவ் பண்ணி அது ஹியூமன்ஸுக்கே கொடுக்கற மாதிரி ட்ரக் ப்ரூவிங் பண்ணி கண்டுபிடிச்சாங்க நிறைய மெடிசின்ஸ். ஸோ ஹோமியோபதி அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிசின்ஸ் அவங்க கண்டுபிடிச்சவங்க, அவங்களோட பாடியில தான் அவங்க நிறைய மெடிசின்ஸ் ட்ரை பண்ணி அது கண்டுபிடிச்சாங்க. ஸோ எஸ்பெஷலி என்ன அப்படின்னா, இப்போ ஹோமியோபதி கண்டுபிடிச்சதோட இன்னொரு காரணம் யூஸ்வலா பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்ல அதை எடுக்கும்போது, மருந்து எடுக்கும்போது அதோட கசப்பு இல்லாமலேயோ இல்ல அதோட பெயின் இல்லாமலேயோ ரொம்ப ஈஸியா எடுத்து பிரச்சனைகள் சரி ஆகணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் அதுலதான் டாக்டர் கண்டுபிடிச்சாங்க இது. ஸோ இந்த மெடிசின்ஸ் எடுக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஏதோ பெருசா எடுக்கிற மாதிரியோ இல்ல அதை எடுக்கிறதுனால வலியோ இல்ல அதை எடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸோ எதுவுமே இல்லாம ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸா ஜென்டிலா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தான் பேசிக்கான ஒரு விஷயம் ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும். சோ ஆமா, அந்த மாதிரிதான். அதனாலதான் ஹோமியோபதியில சர்ஜரிஸ் எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் எல்லாம் கொடுப்போம். நான் நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே மெடிசின்ஸ் ரொம்ப நைஸா வண்டர்ஃபுல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதுவே அக்யூட்டா இருக்கு. அது இல்லாம கிரானிக் கேசஸுக்குமே கொஞ்சம் ரெகுலர் டோசஸ் எடுத்து சரி பண்ற அளவுக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனைகளுக்கும். அப்ப மக்கள் வருத்தப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நல்ல நோக்கத்தை மனதில கொண்டு இவ்வளவு பெரிய ஒரு மருத்துவ முறையை கண்டுபிடிச்சு அவருக்கு நிச்சயமா பிறந்த நாள் வாழ்த்துங்கிறது நிச்சயமா சொல்லிதான் ஆகணும். ஒரு இருக்கிறாரோ இல்லையோ, எல்லாருமே இந்த தினத்தை அனுஷ்டிச்சுட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து நம்ம இன்னும் பேக் பெயின் பத்தி எல்லாம் பேசலாம். ஒரு நேயர் பேசலாம். டாக்டர் வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். நாங்க சிவகாசியில இருந்து சுதர்சன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சுதர்சன் சார், உங்களுடைய கேள்விகள் என்ன, டாக்டர்கிட்ட பேசுங்க. மேடம், எங்க ஒய்ஃபுக்கு ஒரு 6 இயர்ஸா ஹோமியோபதி மூலம் அந்த சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்தோம். சரி, ஓகே. அவங்க முந்தா நாள் இந்த ஜெனரல் செக்அப்னு ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா செக்அப் பண்ணாரு டாக்டர். சரி. அதுல என்னன்னா பிரெயின்ல இருந்து ஃபுட் வரைக்கும் உள்ள ட்ரபிள் என்னன்னு பாக்குறப்ப அவங்க பிளட்ல கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு ஒரு சில சஜஷன் சொன்னாரு. சரி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாக்கெட் பால் அவாய்ட் பண்ணுங்க, அப்புறம் இது கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை தேன் விட்டு சாப்பிடுங்க,
சரி காய்கறிகள்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சரி சொன்னாங்க. சரி சரி இல்ல, அந்த செக்அப் பண்ணி பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆ அது எப்படி மேடம்? அதுல என்ன சொன்னாங்கன்னா, சுகர் வந்து உங்களுக்கு பிளட்ல வந்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கிறதுனால ம் பிளட்ல வந்து ஹார்ட்டுக்கு போற சர்க்குலேஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு சரி அப்படின்னு சொல்லி மெடிசன்ஸ் டானிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க மேடம். சரி இல்ல சரி அந்த அவங்க இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இப்ப நாங்க இது பண்ணிட்டு வரோம். ஆ என்ன இப்ப கண்டிப்பா பாக்கெட் பாலே தான் இது பண்ணணுமா எப்படி மேடம்? தெரியல. அதுல கொழுப்பு சத்து அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அதான் உங்ககிட்ட ஆமா கேட்போம். அதுதான் இப்ப யூஸ்வலா சுகர் இல்ல கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃபேட் அதிகமா இருக்கிறது, அதாவது மில்க் மட்டும் இல்லாம மில்க்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணா நல்லது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரிங்க மேடம். இப்ப அதுலயே வந்து வாங்குறதுல ஃபேட் ஃப்ரீ இருக்கிற மில்க் அந்த மாதிரி கூட கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் யூஸ்வலா வந்து கொஞ்சம் மில்க் அப்படியே அவாய்ட் பண்றது நல்லது. சரிங்களா? அது வந்து கொலஸ்ட்ரால் லெவல் இல்ல சுகர் லெவல் வந்து சீக்கிரமா நார்மல் லெவலுக்கு கொண்டு வரதுக்கு டயட் ரொம்ப முக்கியம். அதுல ஒரு விஷயம் வந்து ஸ்வீட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். சரிங்களா? கொஞ்சம் மெயின்டைன் பண்ணதுக்கு அப்புறம் எப்பயாவது நீங்க எடுக்கிறதுல கூட தப்பில்லை. ஓகேவா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ மேம், என்னோட நேம் ஷோமிலா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்விகள் என்ன? மேம் ஆக்சுவலா வந்துட்டு நான் இப்போ 2 months கன்சீவா இருக்கேன். ஓகே கன்சீவா இருந்து இப்போ ஒரு 5 days வந்துட்டு எனக்கு பீரியட் பெயின் நிறைய இருக்கு. அது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ஓகே அதுக்கப்புறமேட்டு இப்போ மறுபடியும் 3rd day இன்னும் ஜாஸ்தி ஆனதுனால ஹெச்ஐவி இன்ஜெக்ஷன் 3 days once வந்துட்டு 3 இன்ஜெக்ஷன் நீங்க போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஸோ ஹார்ட் பீட் பேபி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 days பிஃபோர் தான் செக் பண்ணாங்க. ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி இப்போ இன்னமும் எனக்கு பீரியட்ஸ் ஆயிட்டே தான் இருக்கு. அந்த ஹார்ட் பீட் வந்துட்டு இருக்குமா இல்ல குழந்தை நல்லா இருக்குமான்றது டவுட். அவங்க ஆனா ஹெச்ஐவி இன்ஜெக்ஷன் 3 days once போட சொல்லியிருக்காங்க. சரி என்ன மந்த் இப்போ? இப்போ 3rd month ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம். 3rd month ஸ்டார்ட் ஆகி 4 days ஆகுது. சரி இப்போ எவ்வளவு டேஸா உங்களுக்கு இந்த ப்ளீடிங் இருக்கு? இப்போ 6 days இருக்கு மேம். ஃபர்ஸ்ட் 3 day வந்துட்டு சும்மா லைட்டா தான் இருந்தது. சரி ஓகே 4th டேல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி இல்ல யூஸ்வலா இப்போ 3rd month வரைக்கும் எல்லாம் ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். சரிங்களா? ஓகே சில டைம் அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மெயினா வந்து அபோஷனை குறிக்குது. ஓகேவா? நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். இப்ப நான் சொன்னதுனால நீங்க பயப்பட வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்பவே வந்து போய் கன்சல்ட் பண்ணி பாருங்க. உங்க எந்த டாக்டர் நீங்க பாக்குறீங்களோ அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணி இதை எடுத்து சொல்லுங்க. யூஸ்வலா 3rd monthக்குள்ளார இந்த அளவுக்கு 6 days ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அது அபோஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா? கன்சல்ட் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்க்ராலிங்ல இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டு பேசலாம் நீங்க. ஓகேவா? நன்றி உங்களின் அழைப்புக்கு. டாக்டர், இன்னைக்கு நம்ம தலைப்புக்கு போகலாம். பேக் பெயின். பேக் பெயின்ங்கிறது வந்து சாதாரணமா எல்லாருக்கும் வந்து வேலை பளுனால வர்றதுக்கு இருக்கு. ஆனா இப்ப சின்ன வயதுலயே எல்லாருக்கும் பேக் பெயின் வருது. நம்ம சின்ன வயதுல இருந்து எடுக்கலாம் டாக்டர். எதனால வருது? இப்ப மெயினா பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாப் கேரக்டர் ரொம்ப முக்கியம் பேக் பெயின் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எஸ்பெஷலி எஃபெக்ட் ஆகுறது வந்து 2 ஃபீமேல்ஸ் அண்ட் மேல்ஸ் எஃபெக்ட் ஆகுறாங்க. எஸ்பெஷலி நம்ம ஐடி கம்பெனிஸ்ல இல்ல ஐ மீன் சாஃப்ட்வேர் இதுல எல்லாம் ஒர்க் பண்றவங்க, ஈவன் அகெயின் ஃபீமேல்ஸ் வந்து வீட்டு வேலை நிறைய செய்யறவங்க. அதாவது நிறைய இப்போ சில பேருக்கு வந்து இந்த வாஷிங் மிஷின் இது இல்லாமலேயே டைரக்டா எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செய்யணும் அப்படின்னு இருக்கும். சோ அந்த ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி ஆகும்போது கூட இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம பேசலாம். உடனே இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் நலம் காக்க. பேர் சொல்லுங்கம்மா. சொல்லிட்டாங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். நல்லதுமா, உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர், என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இங்க கீழே கல் இருக்கு. ஓகே. அது வந்து அவர் வந்து கேல்சியம் ஃபுட் அதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிறது இல்ல. அதான் அவருக்கு எந்த மாதிரி ஃபுட் கொடுக்கலான்ட்டு. இதுல கிட்னில கல்லு இல்லையா? ஆமாங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடியே அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு. ஆனா ஆபரேஷன் எதுவும் பண்ணல. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தண்ணி நிறைய குடிச்சோம் அப்படின்னா அது சரியாயிடும் அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. சரி, அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் கொடுத்தா நல்லதுன்னு. சரி இல்ல இப்ப வந்து கல்லு இருக்குன்னு சொல்றீங்க. எவ்வளவு கல்லு இருக்கு, என்ன சைஸ்ல இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
இல்ல டாக்டர் அதிகமா எல்லாம் இல்லைங்க. ஆனா அவர் வந்து கீரை பால் அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுறது இல்ல அவரு. சரி சரி. இப்ப யூஸ்வலா கிட்னி இந்த மாதிரி கல்லு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து தண்ணி நிறைய குடிக்கணும். சரிங்களா? ஒரு 3 லிட்டருக்கு மேலேயாவது ஒரு டே கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும். ஓகேவா? இன்னொன்னு வந்து கொஞ்சம் நட்ஸ், இந்த ஆல்மண்ட், கேஷ்யூ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கிற ஃபுட் எல்லாம் வந்து மில்க் இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். அது இல்லாம வெஜிடபிள்ல பாத்தீங்கன்னா டொமேட்டோ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த மாதிரி 2-3 விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா கல்லு வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல, சின்னதா இருக்கு அப்படின்னா சில கல்லுகள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுலயே போகலாம். சிலது வந்து பாதியில ஸ்டக் ஆகலாம். மேபி அதோட ஷேப் வந்து ஷார்ப்பா இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, இப்போ இந்த கல்லு இந்த மாதிரி போனா கூட திருப்பி திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. சரிங்களா? நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க முன்னாடி வந்திருக்கு, இப்ப திருப்பியும் வந்திருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க தண்ணி குடிச்சு அது போறதா இருந்தாலும் பாடியோட டெண்டன்சி வந்து எப்படி இருக்கும்னா திருப்பியும் கல்லு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேவா? அது ரிமூவ் பண்றதுக்கு நீங்க மெடிசன் எடுத்துதான் ஆகணும். ஓகேவா? ஓகே, நன்றி மொழினால. இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். முதல்ல நம்ம தேய்மானத்துல பேக் பெயின் தான் முதல்ல எடுத்து பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் சஃபர் பண்ணது நீங்க சொன்ன மாதிரி ஐடி பீப்புள்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் மோஸ்டா வந்து அதுதான் எஃபெக்ட் ஆறாங்க. ஸோ ஜாபை நம்ம விட முடியாது. ஸோ இதுல இருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், மற்ற என்னென்ன தேய்மானங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், நலம் காக்க. பேர் சொல்லுங்க. வீரன். எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. முடக்குவாதம்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். சரி, ஓகே. எங்க ஹஸ்பண்ட்க்கு. ஓகே. இது எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது அவருக்கு. சரி. இந்த இப்ப முடக்குவாதம்னு சொல்லிட்டு 4 வருஷமா நாங்களும் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம், ஒன்னும் செட் ஆகல. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஹோமியோபதியில ஏதாவது மருந்து இருக்கா? கண்டிப்பா இருக்கு மருந்து. சரிங்களா? இப்போ முடக்குவாதம் வந்து அது கொஞ்சம் சீரியஸான, அதாவது ஜாயிண்ட் பெயின்ஸ்லயே வந்து எலும்பு அஃபெக்ட் ஆகுறதுலே வந்து கொஞ்சம் பெரிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன நார்மலா இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு டயபெட்டிக் இருக்கு, இல்ல சோரியாசிஸ் இருக்கு, இல்ல பிரஷர் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா எடுத்து நம்ம லாங் டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், அதே மாதிரிதான் இது எலும்பு சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கும். சரிங்களா? இப்ப இது வந்து என்னன்னா கொஞ்சம் டைம் எடுத்துதான் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஜாயின்ஸுக்கும் எஃபெக்ஷன் இருக்கும். ஓகேவா? அதனாலதான் நீங்க வேற நிறைய டேப்லெட்ஸ் எடுத்தும் இப்பவும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. ஓகே, இப்போ ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இதுக்கும் ரெகுலர் டோசஸ் இருக்கு. அது இல்லாம கால்சியம் டயட் சொல்லி கொடுப்போம். சின்ன அந்த பெயின்ஸ் எல்லாம் செட்டில் ஆன உடனே சின்ன எக்ஸசைசஸ் சொல்லி கொடுப்போம். ஸ்ட்ரெச்சிங் பண்ற மாதிரி, ரொம்ப ட்ரபிள் எடுத்து பண்ற மாதிரி இருக்காது. ஆனா ஈஸியா சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்ல மூமெண்ட் வந்து ஈஸியாக்குறது, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ருமட்டோட ஆர்த்ரைட்டிஸ், அதாவது இந்த முடக்குவாதம், அதோட காம்ப்ளிகேஷனா இன்னொரு பெரிய விஷயம் சின்ன டிஃபார்மிட்டிஸ், அதாவது எலும்பு வந்து வளையறதுக்கோ இல்ல வேற ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நாம ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணிடலாம். மெடிசின்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் போதே ப்ரோக்ரஷன் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். ஓகேவா? ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது இல்லாம அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சமா குறைச்சு ஒரு ஸ்டேட்ல பெயின் ஃபுல்லா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸசைசஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? அதுல மூவ்மெண்ட் வந்து ஈஸியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரிதான் ட்ரீட்மெண்ட் போகும். கொஞ்சம் லாங் டியூரேஷன்ல எடுக்க வேண்டியது இருக்கு, ஆனா கண்டிப்பா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு மேலும் பல தகவல் தெரியணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா கீழே இருக்கிற காலிங் இலக்கத்தை அழைப்பினை ஏற்படுத்தலாம். நன்றி. இன்னொரு நேர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. எங்க இருந்து? அயனாவரம். ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஹலோ டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 இயர் ஆகுது. சரி. எனக்கு ஹலோ சொல்லுங்க. இப்பதான் எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. 55 days ஆகுது. பட் வந்து இந்த மந்த் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வந்தேன். அதுல இருந்து எனக்கு லைட்டா ப்ளீட் ஆயிட்டே இருக்கு இது வரைக்குமே. இப்போ எவ்வளவு டேஸா ப்ளீடிங் இருக்கு? ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருது. இந்த மந்த் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. ஓகே. இல்ல கண்டினியூஸா இப்படி ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா கன்சல்ட் பண்றது நல்லது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் வந்து சஸ்டைன் டேப்லெட் மட்டும் தான் கொடுத்தாங்க. அது போட்டா எனக்கு ஸ்டாப் ஆகுது. சரி. இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஓகே, அதாவது டிராப்பா வருதுன்னு சொல்றீங்களா இல்ல
மென்சஸ் வர மாதிரியா? சரி 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 சரி. இல்ல இப்போ ஸ்கேன் பண்ணி எல்லாமே ஓகே, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்ல டிராப் வைஸா ப்ளீடிங் வருது அப்படின்னு இருந்தா கூட கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளீடிங்கோட இது குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி ஆகுது, இல்ல டெய்லி கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்துட்டே இருக்குது அப்படின்னா அது சேஃபரான ஒரு சிம்டம் கிடையாது. சரிங்களா? ஸோ ப்ளீடிங் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா உடனே போய் கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்ப ஸ்கேன் பண்ணி இது வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு வந்திருக்கு. ஆனா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் அப்படின்னா ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதனால உடனே இன்னும் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா உடனே வந்து நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களையும் அழைப்புக்கு இன்னும் நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. எங்க இருந்துமா? டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. ஓகே. குழந்தை இல்ல, அதுக்காக வந்து இப்போ 5 மந்த் முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தோம். சரி. இதுல வந்து லேப்ராஸ்கோபி பண்ணியிருந்தாங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. 3 மந்த் ஐயூஐ பண்ணாங்க, சக்சஸ் ஆகல. இது 3 மந்த் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரி, உங்களுக்கு எவ்வளவு வயசாகுதுமா? 25 இயர்ஸ் ஆகுது மேடம். 25. ஹஸ்பண்டுக்கு? அவருக்கு 32 ஆகுது மேடம். அவங்களுக்கு எல்லாமே நார்மலா இருக்கா? ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாம் நார்மலா இருக்கா? நார்மலா இருக்கு மேடம் அவருக்கு. உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையுமே சொல்லல? எந்த பிசிஓடி பிரச்சனையும் சொல்லல மேடம். ஆனா வந்து போன மந்த் எல்லாம் ஐயூஐ பண்ணப்போ வந்து எனக்கு அந்த 30 டேஸ்க்குள்ளேயே பீரியட் ஆயிடும். ஆனா இந்த முறை வந்து 32 டேஸ் ஆச்சு. ஆனா இன்னைக்கு பீரியட் ஆயிட்டேன். சரி. அதனால பீரியட் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நின்னுட்டா கூட பீரியட் ஆகும்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இல்ல அப்படி இல்ல. இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன காரணத்தினால இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது அப்நார்மல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது சரியில்லையா, அந்த மாதிரி செக்அப் பண்ணி எதனாலன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப என்னன்னா இப்ப சில பேருக்கு வந்து அந்த ஒரு டயக்னோசிஸ் எதுவுமே, அதாவது ஸ்கேன் பண்ணும்போது தெரியாது. சில ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸ் மட்டும்தான் இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்ல சில பேருக்கு தைராய்டு பிரச்சனைகள் வந்து நார்மலா தைராய்டு லெவல்ல தெரியாது. அதுக்கு இன்னொரு டெஸ்ட் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுவும் பண்ணாதான் ரியலா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு கூட நம்மளுக்கு புரியும். சரிங்களா? இப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸ், என்னென்ன மெடிசின்ஸ் எடுத்திருக்கீங்க, அந்த ஹிஸ்டரிஸ் அதெல்லாம் வந்து எடுத்துட்டு நேரடியா வந்து பாருங்க. 2 பேரும் சேர்ந்தே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கு. ஓகேவா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்னு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் பூர்ணசெல்வி. சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு நார்மலா பீரியட் பார்த்த அந்த மென்சஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, ஓகே, அந்த இடத்துல வந்து எனக்கு சின்னதா ஒரு கட்டி இருக்கு. சரி. ஆனா நான் டாக்டர் இது வரைக்கும் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுனே இருக்கேன், ஆனா எதுவுமே சரியாவே மாட்டேங்குது. சரி. பெருசாகுது, கொஞ்சம் சின்னதா, ஆனா அதுக்கு மேல எதுவுமே சரியாக மாட்டேங்குது. இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுமா? எனக்கு 22 தான் ஆகுது. மென்சஸ் கரெக்டா எல்லா மந்த்தும் வருதா? எல்லா மாசமும் எனக்கு கரெக்டா தான் வருது. கட்டி வந்து வெளியில சொல்றீங்களா இல்ல உள்ள ஸ்கேன் பண்ணு? உள்ளுக்குள்ள தான் எனக்கு இருக்கு, வெளியே தெரியல. ஓகே ஓகே ஓகே. கருப்பையிலையா இல்ல ஓவரிஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களா? நீர் கட்டியா இல்ல சாதா கட்டின்னு சொன்னாங்களா? அந்த கட்டி வந்து எனக்கு நார்மலா வெள்ளப்படுது, அதனால தான் வருதுன்னு சொன்னாங்க அவங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சின்ற விதம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சரிங்களா? மேபி நீர் கட்டியோ இல்ல கட்டியோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இப்போ நார்மலா மென்சஸ் வருதுன்னா ஓகே, ஆனா அந்த கட்டி வந்து பெருசாக கூடாது, இல்ல அதுக்கேற்ற மாதிரி மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடாது. சரிங்களா? மேபி இப்ப தெரியாது உங்களுக்கு, ஆனா ஃபியூச்சர்ல வந்து அதோட மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்பவே கட்டி இல்ல நீர்க்கட்டி எதா இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்பவே சரி பண்றது நல்லது. சரிங்களா? இந்த மாதிரி கட்டி எல்லாம் வந்து இப்போ சைஸ் இன்க்ரீஸ் ஆகல, இல்ல இப்ப ஏதாவது ஒரு காரணத்தினால தானாவே அது போகுது அப்படின்னு இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா? நேரடியா வந்து பாருங்க என்ன ஏதுன்னு. இந்த ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் எனக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். சரிங்களா? நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். நலம் காக்க. வணக்கம். பேர் சொல்லுங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. ஓகே, சரி சரி சரி. ஆ சரி சரி. ஆ ஆ ஓகே. இப்ப பரவாயில்ல. ஆனா வந்து அந்த தரையில உட்கார்ந்து எந்திரிக்க தரையிலே உட்கார்றது கிடையாது, சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி. அது பெல்ட் கண்டிப்பா போடணுமா, இல்லன்னா உங்களோட ட்ரீட்மெண்ட்ல அது போடாமலே சரி பண்ணிடலாமா? இப்ப பெல்ட் போடுறது அப்படின்னு இருக்கிறது அது டெம்பரரி ரிலீஃபுக்காக மட்டும்தான். சரிங்களா? பெல்ட் போடுறதுனால உங்களுக்கு ஃபுல்லா சரியாகணும்னு எல்லாம் இல்ல. அப்ப இருக்கிற பெயின் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு அந்த பெல்ட் போடுறீங்க, அவ்வளவுதான். இப்ப கீழே உட்கார்றதா இருந்தாலும் இல்ல சேர்ல உட்கார்றதா இருந்தாலும் உங்களோட ஜாப் வந்து டெய்லரிங் இந்த ஒரு இது இருக்கிறதுனால, அதாவது லாங் டைம் சிட்டிங்லயே ஒரே பொசிஷன்ல நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த ஸ்ட்ரெயின் வரும்போது அது எலும்புக்கு அழுத்தம் தான் வரும், பிரஷர் அதிகமாகும். சரிங்களா? இதே பொசிஷன்ல போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஜவ்வு தள்ளி வர்ற மாதிரியோ இல்ல அதனால நரம்பு அழுத்தம் வர்றதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? சோ நேரடியா வந்து பாருங்க. ஹோமியோபதியில நிறைய மெடிசின்ஸ் இருக்கு. மத்த எதுவுமே டிஃபிகல்ட்டான விஷயங்கள் யூஸ் பண்ணாம மெடிசின்ஸ்லயும் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்லயும் நாம அது சரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரெகுலர் டோசஸ் போகணும். உங்களோட ஜாப் கேரக்டர் வந்து அது சேம் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா? சோ அதுல அடாப்ட் ஆகுற விதம் உங்க பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ரெகுலர் டோசஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்க்ராலிங்ல இருக்கிற நம்பரை கூப்பிட்டு நீங்க பேசலாம். சரிங்களா? நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுல வந்து தேய்மானம்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டையும் ஒரு முறை பார்த்துலாம் டாக்டர். ஏன்னா ட்ரீட்மெண்ட்ல நிறைய பேர் இப்பவே ஒரு நேர் கேட்டாங்க, நம்ம அலோபதி எடுத்து இந்த இதெல்லாம் முடக்குவாதெல்லாம் சரி பண்ண முடியுமா? லாங் டேர்ம் ப்ராசஸ் இல்லையா? ஸோ எப்படி உங்களோட ட்ரீட்மெண்ட் இருக்க போகுது? இப்போ ஹோமியோபதியிலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஜஸ்ட் சிம்டம்ஸ் மட்டும் பார்த்து கொடுக்கறது இருக்கு. சில பேர் வந்து அந்த நோய் மட்டும் பேஸ் பண்ணி கொடுக்கறது இருக்கு. சில பேர் வந்து அதோட பெத்தாலஜி பாடிக்குள்ள இருக்கிற சேஞ்சஸ் மட்டும் பார்த்து கொடுக்கறவங்க இருக்காங்க. இன்னொரு மெத்தட் வந்து கிளாசிக்கல் வே அப்படின்னு சொல்லுவோம். நான் நிறைய தடவை பேசியிருக்கேன் அதை பத்தி. இப்போ பாசிட்டிவ் ஹோமியோபதியிலையும் நாங்க ஃபாலோ பண்றது அதுதான். அதாவது ஒரு பேஷண்ட் வரும்போது அந்த பேஷண்டோட கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் இல்லாம அவங்களோட சரீர நிலை, மனநிலை, மற்ற ஹிஸ்ட்ரிஸ், பாஸ்ட் ஹிஸ்ட்ரிஸ் இல்ல ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து ஒரு கேஸ் செஷன் இருக்கும். இட் டேக்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் டைம்ல கேஸ் செஷன் எடுத்து ஒரு மெடிசன் கொடுக்கற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜி மேடம். ஓகே, உங்களுடைய கேள்வியில டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்க ராஜி. ஹலோ. மேடம், நான் வந்து இப்ப எனக்கு மேரேஜ் ஆகி 8 months ஆகுது. ஓகே. கன்சீவ் இது பீரியட் வந்து லேட் பீரியட் ஆகுது, பிசிஓடின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. அதை செக் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப அவங்க பீரியட் வந்து ரெகுலரா வர்றதுக்கு வந்து எதுவும் பண்ண முடியாது, அதுதான் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. சரி. கன்சீவ் ஆகிறதுக்கு மட்டும் உங்களுக்கு டேப்லெட் நான் கொடுக்குறேன், அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, என்ன ப்ராப்ளம்னு பாக்கலாம்னு போனா தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதுவும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி. ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அதுலயும் எந்த ப்ராப்ளம் இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி. பட் ஏன் கன்சீவ் ஆக மாட்டேன்னு கேட்டதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் இப்ப கொடுத்துருக்காங்க, டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். சரி, நேத்து போய் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க, பாலிகுலர் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு. அதை எடுத்து பார்த்தா அது வந்து அவ்வளவா சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்ல நீங்க எனக்கு சரியா வரதில்ல. இல்ல நீங்க ஆல்ரெடி இப்போ எங்கிட்ட சொல்லும் போதே நீங்க சொல்லிருக்கீங்க பிசிஓடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு இல்லையா? எனக்கு இதுவரையும் முன்னாடி இருந்ததுல இப்ப அதுதான் இருக்குன்ற மாதிரி சொல்லி. சரி, அதுதான் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து உள்ள ஸ்கேன் பண்ணும்போது அந்த பிசிஓடி நீர்க்கட்டிகள் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஹார்மோன் இம்பேலன்சஸ் மட்டுமே இருக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அப்புறம் அது போக போக தான் நீர்க்கட்டி வர்றது, உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள். ஓகேவா? இப்ப என்னன்னா நீங்க கன்சீவ் ஆகுறதுக்கு காரணமே அந்த நீர்க்கட்டிகள் இருக்கிறதுனாலதான். சரிங்களா? இப்ப அந்த நீர்க்கட்டி நீங்க சரி பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்பரா மென்சஸ் வரும். ப்ராப்பரா மென்சஸ் இருந்தாதான் கன்சீவும் ஆக முடியும்.
ஓகேவா? மத்தபடி நீங்க அது சரி பண்ணாம வேற என்ன டேப்லெட்ஸ் எடுத்தாலும் கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் பிசிஓடிக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுல தான் அது ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது சரி பண்ணும்போது தான் நீங்க கன்சீவ் ஆக முடியும். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிசிஓடிக்கெல்லாம் வந்து நிறைய வண்டர்ஃபுல்லான ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் இருக்கு. நீங்க நேரடியா வந்து பாருங்க, ரிப்போர்ட்ஸும் சேர்த்து எடுத்துட்டு வாங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ, மை நேம் இஸ் வைஷாலி. சொல்லுங்க வைஷாலி, உங்களுடைய பிரச்சனை என்ன? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அபார்ஷன் ஆச்சு. ஒரு 4 months அப்ப ஹார்பிட்டல் சரியில்லைன்னு அபார்ட் பண்ண சொன்னாங்க. சரி. திருப்பி மறுபடியும் இன்னொரு வாட்டி அதே மாதிரி 3 months அப்ப ஹார்பிட் வரல, மறுபடியும் அபார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி. அது ஆகி ஒரு 1 year ஆகுது. ஆனா மறுபடியும் இப்ப எனக்கு கன்சீவ் ஆகல. நானு கன்சீவ் ஆயிருக்கீங்களா இல்ல ஆகலன்னு சொல்றீங்களா? ஆகல. அதனால நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஹார்மோன் டெஸ்ட் பண்ணாங்க, எங்க ஹஸ்பண்ட்க்கு டெஸ்ட் பண்ணாங்க. சரி. ஆனாலும் எந்த ப்ராப்ளமே இல்ல. ஆனா நாங்க கன்சீவ் ஆகலங்க. சரி, 2 பேருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல? ஆமா. சரி. உங்க ஸ்கேனிங்லயும் பிரச்சனை இல்ல, தைராய்டு அந்த மாதிரி எதுவுமே இல்ல? எந்த பிரச்சனையுமே இல்ல டாக்டர். சரி சரி. இப்போ என்னன்னா, சில பேருக்கு ஒரு பாடி டெண்டன்சி அப்படின்னு ஒரு இது இருக்கும். சரிங்களா? அதாவது கன்சீவ் ஆகுறதுக்கான டெண்டன்சிஸ் வந்து சில பேருக்கு ஏர்லியா டிக்ளைன் ஆகும். அது ஒண்ணு. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தை வந்து உருவாகும் போது அந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாதான் இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லாம இல்ல ஏதாவது டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் ப்ராப்ளம் இருந்து அபோர்ஷன் ஆகுறது ஒண்ணு. ஓகேவா? அந்த மாதிரி டெண்டன்சி இருக்கிறதா இருந்தாலும் உங்க பாடியில ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா கூட ஹோமியோபதியில அதுக்கான மெடிசின்ஸ் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஹஸ்பண்டை கூட்டிட்டு நேரடியா வந்து பாருங்க, ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வாங்க. என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்ல என்ன டேப்லெட்ஸ் எடுத்திருக்கீங்க, இந்த மாதிரி ஹிஸ்டரிஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி நீங்க மெடிசின்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நேரடியா சஜஸ்ட் பண்றோம். கவலையே பட தேவையில்லை. நன்றி. உங்களின் நிலைப்பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் கலைவாணி. கலைவாணி, எங்க இருந்து பேசுறீங்க? வெட்டிவாக்கம். டாக்டர் பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேம். சொல்லுங்க. வந்து குழந்தைலாம் இருக்கு மேம். எனக்கு வந்து மென்சஸ் ஆகிற டைமுக்கு ஒரு வயிறு வலி வருது. சரி. அந்த வயிறு வலி வருது. அப்போ பரவாயில்லன்னு அந்த மென்சஸ் ஆகி முடிஞ்சு கூட வயிறு வலி வந்துட்டே இருக்கு மேம். சரி சரி சரி. இப்போ எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? தொடர்புல இல்ல உங்க. சரி. ஓகே. இப்போ எவ்வளவு நாளா அந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து சில பேருக்கு மென்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளப்படுறது அந்த மாதிரி ஏதாவது சின்னதா இருக்கலாம். அதனால கூட கொஞ்சம் அடிவயிறு வலி இருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இப்போ மென்சஸ் வரும்போதோ இல்ல மென்சஸ்க்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ வந்து சில பேருக்கு யூரினரி இன்ஃபெக்ஷனோ இல்ல மோஷன்ல சில ப்ராப்ளம்ஸோ இருக்கலாம். இல்ல அதோட மென்சஸ்க்கு ரிலேட்டடா கூட அந்த பெயின் வந்து கொஞ்சமா நிக்கிற மாதிரி இருக்கலாம். உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது ஸ்கேனிங்ல வந்து ஏதாவது கட்டி இருக்கா அப்படின்னு கூட பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் நேரடியா கூட அவங்க வந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கான சஜஷன்ஸ். ஓகே, கீழே ஸ்க்ராலிங்ல போதுமா, அதுக்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தி சிகிச்சை முறை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் சீதாங்க. ஓகே, டாக்டர் பேசுங்க. சொல்லுங்க சீதா. ஹலோ. சொல்லுங்க சீதா. மேடம், எனக்கு அதுல வந்து ஒரு 2 குழந்தைங்க இருக்குங்க மேடம். சரி. ஓகே. வந்து ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. சரி. செகண்ட் டைம் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். ஓகே. அவங்க வந்து குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டுல கேக்குறாங்க. சரி. எனக்கு வந்து இந்த ஆபரேஷன் பண்ணிருக்காங்க மேடம். எனக்கு புரியலம்மா. லாஸ்ட் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சரி. ஓகே. அது வந்து இந்த கை ஆபரேஷன் பண்ணலைங்க மேடம், கரண்ட் மூலியமா தான் பண்ணிருக்காங்க. சரி. அது வந்து திருப்பி குழந்தைக்கு ஏதாவது பண்ண முடியுங்களா? அதாவது குழந்தை ஃபேமிலி பிளானிங்காக நீங்க ஆபரேஷன் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஆமாங்க மேடம். ஓகே ஓகே. அது வந்து சர்ஜிக்கல் மெத்தட்மா. சரிங்களா? ஆல்ரெடி வந்து நீங்க அதுக்காக ஆபரேஷன் பண்ணீங்கன்னா அது திருப்பி ரீகனெக்ட் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும், ஒரு மெத்தட் இருக்கும். அதுதான் நாம பண்ண முடியும். சரிங்களா? அதுக்குதான் மேடம், அது பண்ண முடியுங்கிற ஒரு டவுட் தான் மேடம். இந்த டவுட் பண்ணலாம் ரீகனெக்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு வாட்டி கன்சல்ட் பண்றது நல்லது. ஓகேவா?
ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. தேய்மானங்கள் தொடர்பாகவும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரி கொடுக்குறீங்க. பட் சில பேர் வருவாங்க ஒரே மாதிரி தேய்மானம் தான் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு என்ன மாதிரி மெடிசின் எல்லாமே பிரிஸ்கிரிப்ஷன் மூலமா நம்ம தெரிஞ்சு எடுத்துக்க முடியுமா டாக்டர்? இல்ல அப்படி அவங்களே வந்து டிசைட் பண்ணி இந்த ஒரு மெடிசன் எடுத்தா சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரே மாதிரி தான் இருக்கலாம். சோ அதோட பிரசன்டேஷன் சில பேரோடதுல அதோட பிரசன்டேஷன் வந்து டிஃபர் ஆகும். சில பேரோட பெயின் வந்து வேற மாதிரி இருக்கலாம். இப்போ ஒரு ஆளுக்கு வந்து குத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆளுக்கு வந்து இழுக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெயின் வந்து டிஃபர் ஆகும் ஒவ்வொருத்தரோடையும். சோ அந்த சிம்டம்ஸ் வந்து பேஸ் பண்ணி ஈவன் மெடிசின்ஸும் சேஞ்ச் ஆகும். மெடிசின்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. அவங்களோட பிரசன்டேஷனை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு பேஷண்ட்டுக்கு இப்போ ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால அப்படின்னா ஒரு மெடிசன் வந்து ஹியூமன்ல ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு நான் முன்னாடி மென்ஷன் பண்ணோம். சோ அந்த ஹியூமன்ஸ்ல அது ஹியூமன்ஸுக்கே கொடுத்து ப்ரூவ் பண்ணும்போது அந்த ஹியூமன் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுப்போம். அதே சிம்டம்ஸ் தான் அந்த மெடிசனோட சிம்டம்ஸ் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிப்போம். ஓகே, ஒரு நேர் பார்த்தலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. தேனி மாவட்டத்துல இருந்து ராஜி பேசுறேன். ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. சரி. சிசரிங் பண்ணி தான் குழந்தை எடுத்தோம். ஒரு பெண் குழந்தை இருக்கு. ஓகே. தனி கூட உடஞ்ச பின்னாடி தான் சிசரிங் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரி. அப்படி எடுத்த பின்னாடி ஒரு 2-3 மாசத்துல கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு உடம்பு. அப்ப இருக்க பீரியட்ஸ் 3 மாசத்துலயே ஆயிடுச்சு. சரி. ஆனா பின்னாடி உடம்பு வந்து சரிவர போகாம உடம்பு அப்படியே ஊட்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது குண்டா உடம்பு வந்து இப்ப குண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி. இப்ப எவ்வளவு மாசம் ஆகுது? பீரியட்ஸ் வந்து 2 நாள் தான் போகுது. ஆனா சரிவர போக மாட்டேங்குது. சரி சரி. இல்ல இப்போ எவ்வளவு மாசம் ஆகுது முடிஞ்சு? இப்ப 1 வருஷம் ஆச்சு. சரி. இப்போ ஃபீட் பண்றீங்க இல்லையா? ஆமா. சரி. இப்போ ஃபீடிங் டைம்ல வந்து கொஞ்சம் மென்சஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இரெகுலாரிட்டிஸ் இருக்கலாம், இல்ல கம்மியா போற மாதிரி கூட இருக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கலி செட்டில் ஆயிடும். இன்னொரு விஷயம் வந்து உடம்பு போடுறது வந்து நார்மலா ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து யூட்ரஸ் எல்லாமே வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஈவன் உடம்பு கூட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சிசேரியன் பண்ணும்போது சில பேருக்கு அந்த வயர் அப்படியே பல்ஜாய் நிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்க எக்ஸசைஸ் அண்ட் டயட் வந்து எடுத்து மெடிசின்ஸ் இல்லாம மெடிசின்ஸ்ல மட்டும் நீங்க டிபெண்ட் ஆக முடியாது. மெடிசின்ஸோட சேர்த்து கொஞ்சம் டயட் எக்ஸசைசஸ் பண்ணாதான் நாம அது குறைக்க முடியும். சரிங்களா? மற்றபடி வேற காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது. இது இந்த மாதிரி தான் கண்டிப்பா குறைக்க முடியும். நன்றிமா உங்களின் அழைப்பு. இப்போ தேய்மானங்களுக்கும் இவங்க சொன்ன மாதிரி முடக்குவாதங்களுக்கும் அதாவது ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தமான விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா. இப்போ ரெண்டுலயுமே தேய்மானம் இருக்கும். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா முடக்குவாதம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கொஞ்சம் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இம்யூனிட்டி ரிலேட்டடா நோய் எதிர்ப்பு சக்தி அது ரிலேட்டடா வர்றது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்ல இம்யூனிட்டி வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அதனால இப்போ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னா இந்த அதாவது நம்ம பாடியில நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய செல்ஸ் வந்து நம்மளோட பாடிக்கே ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்கறது தான் இந்த மாதிரி டிசீசஸ். அது வந்து ஜாயின்ஸ் எஃபெக்ட் ஆகும்போது அது முடக்குவாதம் அப்படின்னு சொல்றோம். ஸ்கின்ல வரும்போது சோரியாசிஸ், இல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு தைராய்டுல வரும்போது மற்ற தைராய்டு பிரச்சனைகள் அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஒரு நேர் பதிலம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. கவிதா மேடம். கவிதா, எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது மேடம். சரி, ஓகே. எனக்கு 3 தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அது வந்துட்டு 70 நாள் 80 நாள்லயே அபார்ஷன் ஆயிடுது மேடம். என்ன காரணம்னு ஏதாவது சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் 2 டைம் இது எடுக்கல. 3ஆவது தடவை ஸ்கேன் பண்ணப்போ கர்ப்பையில வந்து ஏதோ பூச்சி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார் மேடம். சரி சரி சரி. இல்ல மத்தபடி ஐ மீன் ஹார்ட் பீட் இதாகுது அந்த மாதிரி அவங்களே உங்களுக்கு வந்து சொன்னாங்களா அபோர்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா, இல்ல தானாவே அபோர்ஷன் ஆயிடுச்சா, தனியா அப்படியே வர மாதிரி இருந்துச்சா? இல்ல டாக்டரே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் 2 டைம் வந்து துடிப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபோர்ஷன் பண்ணாங்க. சரி, ஓகே. 3ஆவது தடவை இருந்தப்போ துடிப்பு இருந்துச்சு, வளர்ச்சி இருந்துச்சு, ஆனா பிளட் லீக் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. அதனால மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கர்ப்பையில பூச்சி இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. சரி 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 சரி. மறுபடியும் ஏதோ பிரச்சனை வருமா மேம்?
இப்போ இந்த 3 வாட்டி அபோர்ஷன் ஹிஸ்டரி இருக்கிறதுனால திருப்பியும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சான்சஸ் வந்து இருக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எதனால அந்த அபோர்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற காரணத்தை கண்டுபிடிச்சு அதை தான் நாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கருப்பையில வந்து ஏதாவது கட்டிகள், அதாவது வெளியில தெரியற மாதிரி இல்ல, அந்த யூட்ரைன் மசில்ஸ், கருப்பையோட அந்த மசில்ஸ்குள்ளேயே சின்ன சின்ன கட்டி இருந்து அதோட ஷேப் மாறுற அளவுக்கு இருந்தா குழந்தைக்கு வளர்றதுக்கு ஒரு ரூம் இருக்காது, ஒரு ஸ்பேஸ் இருக்காது. அதனால கூட தனியா அப்படி அபோர்ஷன் ஆகலாம், ப்ளீடிங் ஆகி. ஓகே, அது ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி என்ன எக்ஸாக்ட் ரீசன் அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இது வரைக்கும் என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்கீங்களோ, என்ன மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களோ அதோட டீடைல்ஸ் எல்லாமே கொண்டு வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரான சஜஷன்ஸ் இல்ல ட்ரீட்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லலாம். நன்றி. உங்களின் அழைப்புக்கு. நீங்க சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைகிறனாலதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு சொல்றீங்க டாக்டர். சோ அப்ப நம்ம உணவு முறை மூலமாகவே இதை வந்து சரிப்படுத்த முடியுமா? அப்படி அதுன்னு இல்ல. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, இன்னொரு விஷயம் அப்படின்னா, உணவுகள் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா, அதாவது எலும்பு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் கால்சியம் சத்து இருக்கிற மாதிரி நிறைய எடுத்தால், சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்ல அந்த மாதிரி உணவுகள் நிறைய எடுக்கும் போது ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்தலாம். அது ஒரு விஷயம். பட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இல்ல டயட்னாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம டிபெண்ட் ஆக முடியாது. ஆனா ட்ரீட்மெண்ட்ல நீங்க மெடிசின்ஸ் எடுத்துக்கும் போது இந்த மாதிரி சில உணவுகள் நீங்க இம்பார்ட்டண்டா கன்சியூம் பண்ணீங்கன்னா அது இன்னும் எலும்பு வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுக்கும் மத்த நெக்ஸ்ட் ப்ரோக்ரஷன் இல்ல காம்ப்ளிகேஷன் வராம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். பட் ஒன்ஸ் நம்மளுக்கு தேய்மானம் வந்துருச்சுன்னு சொல்லுங்க டாக்டர், அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? அதை வந்து முழுசா சரி பண்ண முடியுமா? இல்ல இனி வராம இருக்கிறதுக்கு நம்ம தேய்மானம் கண்டிப்பா வராம இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் ஆகும். பட் வந்து இன்னொன்னு வந்து வந்ததுல என்னென்ன அறிகுறிகள் தெரியும் இல்லையா? நிறைய பேருக்கு பெயினோட சேர்த்து அந்த வீக்கம் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாமே நம்ம நல்லாவே குறைச்சிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து மத்தவங்கள மாதிரியே ஜாயின்ஸ் வந்து பெயின்ஃபுல்லா இல்லாம மூவ்மெண்ட் எல்லாம் ஈஸ் ஆகுற அளவுக்கு நம்ம மெடிசின்ஸ்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். பட் வந்து அதாவது ஆல்ரெடி தேய்மானம் ஆனது ஒண்ணும் பண்ண முடியும். ஆனா ஃபர்தர் டேமேஜ் கண்டிப்பா நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்னொன்னே இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் இங்க பொள்ளாச்சியில இருந்து உமா பேசுறேங்க. சொல்லுங்க உமா. அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இங்க எங்க மருமகளுக்கு ஆஸ்பத்திரியில முதல்ல நாங்க காமிச்சோங்க. ஓகே. இங்க என்ன டிவில என்ன சொல்றாங்க இங்கன்னு கேக்குது? இல்ல நீங்க டிவி வால்யூம் அதிகமா வச்சிட்டு இருக்கீங்க, அதனால நீங்க பேசுறதே உங்களுக்கு கேக்குது. சரிங்களா? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸோ கிளியரா கேளுங்க. சரிங்க மேடம். நல்லா குறைச்சிடுங்கம்மா. சரிங்க மேடம். சொல்லுங்கம்மா. சரி, எங்க பொண்ணு நாங்க வந்து இங்கிலீஷ் மீடியத்துல தான் காமிச்சிட்டு இருந்தோங்க மேடம். சரி, ஓகே. அவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா மென்சஸ் ஆவாங்க. சரி, ஓகே. அப்படி இருக்கையில அவங்க இப்ப நாங்க மெட்ராஸ்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோங்க. சரி சரி. அப்ப கர்ப்பப்பையில வந்து நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மாத்திரையில அவாய்ட் பண்ணணும். சரி சரி. அப்புறம் இப்ப மறுக்காம ட்ரீட்மெண்ட் அது வந்து 2-3 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் செலவு பண்ணி ஒண்ணுமே நல்லா சொல்லவே இல்லைங்க, ரெடியாகவே இல்லை. சரி சரி சரி. அதனால நாங்க காசு பற்றாக்குறையினால ட்ரீட்மெண்ட் இங்கிலீஷ் மருந்து நாங்க விட்டுட்டோம். அதனால இப்ப ஹோமியோ இந்த வருது, இதுல காமிச்சா மத்த குழந்தை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா? கண்டிப்பா எடுத்துட்டு இது எடுக்கலாமா? கண்டிப்பா கண்டிப்பா எடுக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்களா? நீர்க்கட்டி எல்லாம் வந்து நல்லாவே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிடலாம். ஓகேவா? திரும்பி வராத அளவுக்கு நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணலாம். நீங்க கவலைப்படவே தேவையில்லை. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க ஹஸ்பண்டையும் அவங்களையும் கூட்டிட்டு நேரடியா வந்து பாருங்க. ஸ்க்ராலிங்னா நம்பர் பாத்தீங்களா, அது பார்த்துட்டு கால் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எந்த பிரான்ச் வந்து உங்களுக்கு பக்கமா இருக்கு அப்படின்னு பார்த்து. சரி, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொன்னு இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் சத்யபாலா மேடம். எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடத்துக்கு பேசணும். பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், நான் வந்து எனக்கு மேரேஜ் ஆகி 6 month ஆகுது. சரி. ஆனா எனக்கு வந்து மெசேஜ் எல்லாம் கரெக்டாவே வரல. ஒரு 5 நாள் 6 நாளுக்குள்ள தான் வருது, தள்ளி போய் வருது. இல்ல எனக்கு புரியல. தள்ளி போறது வந்து 5 நாள் 6 நாள் தான் வருது. சரி, ஓகே. ஆனா நான் எந்த செக்கப்பும் பண்ணல. என்ன வந்து யூரின் டெஸ்ட் மட்டும் எடுக்க சொன்னாங்க. சரி. நான் எடுக்கும் போது எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. சரி.
அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாமே கிளியர் ஆயிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன ஹாஸ்பிட்டல் போகல. சரி சரி ஓகே. அதனால குழந்தை டேப்லெட் 6வது நாள் வந்து மென்சஸ் முடிஞ்சு 6வது நாள் வாங்க டேப்லெட் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இப்ப எல்லா மந்த்தும் உங்களுக்கு மென்சஸ் வருது, ஆனா தள்ளி வர மாதிரி இருக்கு, அப்படிதான் இல்லையா? ஒரு 6 நாள் 7 நாள் இந்த மாதிரி தள்ளி வர மாதிரி இருக்கு. ஆனா மென்சஸ் கரெக்டா வருது எல்லா மந்த்துமே? எல்லா மந்த்தும் வருதா? சரி, இப்ப கல்யாணம் பண்ணி 6 மந்த் தான் ஆகுது இல்லையா? ஆமா மேடம். ஓகே, இப்பவே வந்து நாம அது குழந்தையின்மைன்னு எல்லாம் சொல்ல முடியாதுமா, சரிங்களா? உங்களுக்கு மென்சஸ் கரெக்டா வருது. சில பேர்ல அந்த மாதிரி தள்ளி வர்றது கூட வாய்ப்புகள் இருக்கும். நீங்க அதுல பயப்படலாம் தேவையில்லை. எதுவுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது. நம்ம குழந்தையின்மை அப்படின்னு சொல்றதே வந்து நீங்க ட்ரை பண்ணியும் ஒரு 1 இயருக்கு மேல குழந்தை இல்ல அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம அந்த குழந்தையின்மைனே கூப்பிட முடியும், சரிங்களா? ஓகேவா? நீங்க இப்பவே அதை அப்படி டயக்னோஸ் பண்ணி இது பண்ண வேண்டாம். நீங்க வெயிட் பண்ணுங்க, மென்சஸ் கரெக்டா வருதான்னு மட்டும் பாத்துக்கோங்க, அதுவே போதும். மத்தபடி ஏதாவது அப்நார்மாலிட்டி உங்களுக்கு தெரியுது, இல்ல ப்ளீடிங் போறதே வந்து ரொம்ப ஜாஸ்தியா போற மாதிரி இருக்கு, இல்ல ரொம்ப டேஸ் ஜாஸ்தியா போற மாதிரி இருக்குன்னா மட்டும் நீங்க அது கேர்ஃபுல்லா பார்த்து டாக்டர் வந்து பார்க்கணும். இப்ப வந்து நல்லா கரெக்டாயே தான் வருது எனக்கு. ஆனா வந்து ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த் கழிச்சு எனக்கு வந்து மென்சஸ் வந்து வரவே இல்ல, ரொம்ப பெயினா இருந்துச்சு, நீர் கடுப்புன்னு சொன்னாங்க. சரி, நீர் கடுப்பு இருந்து போனதுக்கு பிறகு இன்ஃபெக்ஷன் இருக்கு சொன்னாங்க. அது எதனால அந்த இன்ஃபெக்ஷன் வந்து தெரிஞ்சுக்கலாமா? இல்ல உங்களுக்கு வந்து இப்ப யூரின் டெஸ்ட் பண்ணி இன்ஃபெக்ஷன் இருக்கிறது வேற, சரிங்களா? மென்சஸோடது வேற, ஓகேவா? அதை கனெக்ட் பண்ண முடியாது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து பல காரணங்களால வந்திருக்கலாம். ஜஸ்ட் கிளென்லினஸ் இல்லாமலையோ இல்ல ரிலேஷனுக்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணாம விடுறதோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், சரிங்களா? தண்ணி அதுக்கு வந்து நீங்க செப்பரேட்டா தண்ணி நிறைய எடுத்துக்கோங்க. யூரின் போகும்போது பெயின் இருக்கு, இல்ல வேற ஏதாவது அறிகுறிகள் தெரியுது, இல்ல கண்டினியூஸா இந்த இன்ஃபெக்ஷன் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா நீங்க பெட்டர் மெடிசின்ஸ் எடுக்கிறது நல்லது. மென்சஸ் வந்து அதுக்கு செப்பரேட்டான ஒரு விஷயம். அது கரெக்டா வருதா இல்லையான்னு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம தேய்மானம் தொடர்பா பேசிட்டு இருக்கோம் டாக்டர். இது வந்து பரம்பரை ரீதியாக வரக்கூடியதா? ஒன்ஸ் வந்துருச்சுன்னா பரம்பரை வழியா எல்லாருக்கும் இருக்குன்னா அது நம்ம முன்னாடியே எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இப்போ வந்து ஃபேமிலியில யாருக்காவது க்ளோஸ் ஒன்ஸ் இருக்கு, க்ளோஸ்டு ஒன்ஸா யாருக்காவது இருக்கு அப்படின்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒண்ணு. இல்ல ஜாப் வந்து ரிலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி கூட வரலாம். ஆனா ஆல்ரெடி ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னா நம்ம அது ப்ரிவென்ட் பண்றதுக்குன்னு கஷ்டம். ஆனா மெடிசின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அளவுக்கு அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் வராம அந்த மெடிசின்ஸ்ல வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம மெடிசின்ஸை விட இப்போ ஃபேமிலியில இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி சின்னதுல இருந்தே அவங்களோட லைஃப் ஸ்டைல், அதாவது எக்ஸசைசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஒரு கண்டிப்பா ரொம்ப வயசாகும் போது எலும்புல தேய்மானம் வர்றது நார்மல் தான், அது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஆனா ரொம்ப மத்தவங்களை டிபெண்ட் பண்ணாத அளவுக்கு நம்ம பாடியை வச்சுக்கலாம், அதுக்கான மெடிசன்ஸ் இருக்கு. சில பேருக்கு டாக்டர் அதிகமா ஸ்போர்ட்ஸ் மேன் ஓவர் யூசேஜ் பண்றதுனால இந்த தேய்மானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இருக்கலாம். இப்போ என்னன்னா அந்த மாதிரி கேசஸ்ல வந்து அவங்க இப்போ அந்த ஜாப் இல்ல அவங்களோட அந்த ப்ரொஃபஷன் வந்து விட முடியாது. அது இருக்கும்போதே அதனால வரக்கூடியதுனால எல்லா சைடு எஃபெக்ட்ஸுமே நம்ம மெடிசின்ஸ்ல நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு வந்து ரெகுலர் டோசஸ் தான் மஸ்டா எடுக்கணும். ஏதாவது ஒரு டோஸ் எடுத்துட்டு அது வந்து ஃபுல்லா சரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அந்த மாதிரி ஆளுங்க இருக்கும்போது ஒண்ணு வந்து டயட்ல எகெயின் கால்சியம் இது எடுக்கிறதுலயும், அப்புறம் கொஞ்சம் கண்டினியூஸா அந்த ஒர்க் அவுட்ஸ் இல்ல அவங்களோட பேஷன் இல்லாம கொஞ்சம் அப்பப்ப ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. எப்பயுமே அந்த ஸ்ட்ரெயின் இல்லாம இருக்கணும். ஒரே ஒரு விஷயம், அதாவது ஒரு எக்ஸசைஸ் இல்ல ஒரே ஒரு இது வந்து ரொம்ப லாங் டைம் செய்யற மாதிரி இருக்கக்கூடாது. இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செய்யற மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். இன்னொரு இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேடம் நாங்க சிந்தாப்பூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகள் என்ன, டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம். சொல்லுங்க மேடம். என் பேர் உமா மகேஸ்வரி. சரி. எனக்கு வந்து 40 years ஆகுது. சரி. எனக்கு 3 பசங்க இருக்காங்க, எல்லாம் நார்மல் டெலிவரி தான். சரி, ஓகே. ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன். சரி. ஹலோ. சொல்லுங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணிருக்கேன் மேடம். சரி, ஓகே. இப்போ எனக்கு வந்து கால் 2 முட்டும் நல்ல வலி. சரி.
அது என்ன பண்றது, டாக்டர் கேட்டா வைரஸ் ஃபீவர் வந்தது எனக்கு 3 months பிஃபோர். சரி. அதனால வந்து அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெயினே ஆரம்பிச்சதா? ஆமாங்க, எனக்கு அந்த ஃபீவருக்கு அப்புறம் தான் இந்த கால் வலி. சரி நான் சரி டேப்லெட்லாம் எடுத்து சரி பண்ணிட்டேன். சரி ஓகே. அப்பப்ப அந்த வலி எனக்கு 2 முட்டு. வயசு என்ன ஆகுதுமா? 2 முட்டு வலிக்குது. அப்புறம் இந்த தொடை. சரி சரி சரி. உங்க வயசு என்ன ஆகுதுமா? 40 years ஆகுது மேடம். 40 years ஆகுதா? ஆமா மேடம். சரி. வந்து எனக்கு பீரியட் வந்து கரெக்டா வரும். பட் வந்து 15 days கரெக்டா இருக்கும். பீரியட் வந்து 3 days நல்லா ஆயிடும். சரி. 3 days நல்லா போயிட்ட பிறகு 15 days நல்லா நார்மலா இருக்கும் உடம்பு. சரி. 15 daysக்கு அப்புறம் எனக்கு அந்த கை வச்சா இந்த வயிற்றுக்கு கீழே வந்து ஏதோ கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி, சரி சரி இருக்கிற மாதிரி இருக்கும். சரி சரி சரி. அப்படியே அந்த 15 daysக்கு இருக்கும். லாஸ்ட் வந்து எனக்கு அது பீரியட் ஆயிட்ட பிறகு சரியாயிடும். ஓகே. இந்த மாதிரி வருது. இல்ல பீரியட் டைம்ல வந்து சாதாரணமா இதெல்லாம் நார்மல் தான், கொஞ்சம் பல்ஜ் இருக்கிறதெல்லாம் நார்மல் தான், சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து எடுத்து சொல்ல வேண்டியது, உங்களுக்கு 40 வயசு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இந்த ஒரு டைம் ஒரு 40, 45, 55 வரைக்கும் எந்த ஒரு டைம்ல வேணாலும் மென்சஸ் ஸ்டாப் ஆகுற டைம்னு நம்ம சொல்லலாம். அந்த டைம்ல வந்து யூஸ்வலா இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகும். ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஏறி இறங்குறதுனால ஜாயின்ட்ஸ் எல்லாம் வந்து எஃபெக்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து இப்போ வைரல் ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்ஃபெக்ஷியஸ் ஃபீவர் வரும்போது ஜாயின்ட்ஸ் மட்டும் இல்ல, பாடி ஃபுல்லாவே ஒரு கைண்ட் ஆஃப் வீக்னஸ் இல்ல ரொம்ப ஃபெட்டிகா இருக்கிறது வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனா அது கண்டினியூஸா இருக்கு அப்படின்னு இருக்கும்போது நேரடியா வந்து பார்த்து மெடிசின்ஸ் ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு மெனோபாஸ் டைம் கூட வரப்போகுது. ஸோ கண்டிப்பா ஹார்மோன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஜாயிண்ட் பெயின்ஸும் அதிகமாக ஆரம்பிக்கும். அது இல்லாம வயசாக ஆக கொஞ்சம் தேய்மானம், இல்ல நீங்க நிறைய வேலை செய்றீங்க, இல்ல ஸ்ட்ரெயின் குடுக்குறீங்க முட்டிக்கு, அந்த மாதிரி இருந்தா கூட பெயின்ஸ் வந்து ப்ரொலோங் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. நேரடியா வந்து பாருங்க. நேரடியா வந்து பார்த்து ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு, சில எக்ஸாமினேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெடிசின்ஸ் கண்டிப்பா கொடுக்குறோம். நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. ஓகே டாக்டர், இன்றைய நிகழ்ச்சி முடிவடையும் தருவா வந்தாச்சு. நிறைய விஷயங்கள் ஹோமியோபதி பத்தியும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பத்தியும் நம்ம இன்னைக்கு தேய்மானங்கள் தொடர்பாக நிறைய பேசினோம். நன்றி. என்ன நேர்களே, நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் சனிதா அவர்கள் தேய்மானங்கள் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசினாங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். இது ஒரு நன்றி, வணக்கம்.